சித்த மருத்துவத்தால் தான் வந்து ரோபோ சங்கர் இறந்தார், ஹாஸ்பிட்டல் போயிருந்தா உயிர் பிழைச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கடைசியாக மெடிசன்ஸ் கொடுத்து அனுப்பும்போது சொன்ன அட்வைஸ் என்னன்னா, திரும்ப ஆல்கஹால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அனுப்பிச்சோம். எடுத்தா எனக்கு வந்து டாஸ்மார்க் பார்க்கும்போது ஐயோ இதுக்காக நம்ம குடித்தோம் வாந்தி வராமல் மாதிரி இருந்துச்சுன்னா பல விஷயங்கள் சொன்னார். மறுபடியும் குடிச்சிட்டு தான் அவங்ககிட்ட வந்திருக்காரு. என்கிட்ட வரும்போது ஆல்கஹால் எடுத்ததுனால மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை. அப்படியே ஆல்கஹால் அவர் எடுத்துக்கிட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. 4 பேர் குடிச்சுன்றாங்க, இதெல்லாம் உண்மையா? காரில் வச்சு குடிச்சிட்டே இருந்ததை பார்த்துருக்கேன். லிவர் கம்ப்ளைண்ட் இருக்கிற யாரும் கூலிங் வாட்டர் எடுக்கக்கூடாது. மற்றபடி அங்கே என்ன நடந்ததுன்னு. நியூஸ் டுடே நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் சித்த மருத்துவர் சாந்தி சிவகுமார் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கங்க சார். சமீபத்தில் உங்கள் வீடியோ நிறைய சேனல்களில் பார்த்துட்ருக்கோம். ரோபோ சங்கர் அவர்கள் உங்களிடம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா சொல்லி வீடியோஸ்லாம் பார்க்குறோம். என்ன நிலையில் அவர் வந்தார், என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வரும்போது மார்ச் 15 அன்னைக்கு வந்தாருங்க. இந்த இயர்? ஆமாம், இப்போ தான் போன மார்ச் தான் வந்தாருங்க. அவர் வரும்போது ஃபஸ்ட்டு மஞ்சள் காமாலை, அதுக்கப்புறம் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ஸ்கேன் ரிப்போர்ட்டு பிளட் ரிப்போர்ட் அப்படிலாம் இல்லைங்க. காலையில் 6:30 மணிக்கு வெறும் வயிற்றில் வரும்போது வெறும் வயிற்றில் நாடி பார்த்து பச்சளை மூலிகை அங்கேயே கொடுப்போம். அப்புறம் நாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. கால் வந்து ரொம்ப ஸ்வெல்லிங், கால் வீக்கங்க, வயிறு வந்து ஃபுல்லாக வீக்கம், தண்ணி கோர்த்து இருந்தது, விக்கல் ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்தது, பேசவே அவருக்கு விக்கல். அப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே கொஞ்சம் நம்பிக்கை குறைவு தான். என்னென்னா சரி நம்மளை ரொம்ப தூரம் எதில் குறைவு அப்படின்னா இவங்க என்ன வைத்தியம் நமக்கு பண்ண போகிறாங்க. ஒரு 150 சதுரடியில் ஒரு சின்ன வைத்தியசாலை, ரொம்ப தூரத்துலேருந்து நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே, நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்துருக்குறோமே, இதில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பார்த்தாவே தெரியுது நமக்கு. ஆனால் ரொம்ப மரியாதையான மனுஷன். வணக்கம்மா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், பார்த்து என்ன ரெடி பண்ணி விட்ரு அப்படின்னு பேசும்போதே கொஞ்சம் ஜோக் மாதிரி தான் பேசுவார். அப்புறம் நாடி பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப நம்பிக்கை. அப்புறம் பச்சளையை 2 உருண்டை புழிஞ்சு கொடுத்துட்டு நான் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னேன்னா, விக்கல் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏன்னா எக்கி விக்கல் எடுத்துக்கிட்டே இருந்தால் வயிற்றில் அசைட்டிஸ் இருக்கிறதுக்கு பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 2வது நைட்டு ஃபுல்லாக ட்ராவலில் வேறு வந்திருக்காரு, காலெல்லாம் வேறு ஸ்வெல்லிங்கு. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு கஷாயம் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் குடிங்க சார், ஒரு 2 நிமிஷத்தில் விக்கல் நின்றோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி விக்கல் நின்றுச்சு. அதில் அவருக்கு எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை. ஓகே, நம்மளை ஏதோ ஒன்று பண்ணி இவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையை எங்ககிட்ட சொன்னார். முழு மஞ்சக்காமலையில் வந்தாரா? மஞ்சக்காமலாம் ரொம்ப ஹெவியாலாம் இல்லைங்க, சும்மா ஆரம்ப ஸ்டேஜ். அவருக்கு ப்ராப்ளம் மஞ்சக்காமலைங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் கம்ப்ளைண்ட் வந்து லிவர் தான், கல்லீரல் தான். ஆனால் நீங்கள் லாஸ்ட் சொன்ன அந்த வீடியோ இன்டர்வியூவில் மஞ்சக்காமலை பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. மஞ்சக்காமலை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிட்டோம். இல்லை, அவர் வரும்போதே மஞ்சக்காமலை இல்லை மஞ்சக்காமலையோடு தான் வந்தார். இல்லை, நீங்கள் சொன்னது வந்து நான் பார்த்த வீடியோவில் ஒரு மஞ்சக்காமலை இல்லை, அவருக்கு வேற பிரச்சனை இருந்தது, வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்தது சொன்னீங்க. நல்லாவே பாருங்க, மஞ்சள் நல்லா பார்த்துட்டு தான் கேட்குறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் காமாலை, கண்ணு மஞ்சள் காமாலை, அந்த கல்லீரலில் கம்ப்ளைண்ட்டு, பித்தப்பையில் வால் எடிமா, பித்தப்பை உட்புற சுவர் வீக்கம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளினிக் சைடரோட்டிக் நூடுல்ஸு, மண்ணீரலில் நிணநீர் கட்டிகள். அது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் அவங்க வந்து மேடம் நான் நாடி பார்த்து சொன்னாலும் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துக்கிறேன் சாந்தி, ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கேன் எடுத்து, ஒன்று பார்த்துக்கலாம், இப்போ தற்போதைய நிலைமை என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க. பார்க்கும்போது பிளட் டெஸ்ட்டும் எடுத்தாங்க, சிபிசி ஃபுல் கவுண்ட் எல்லாமே எடுத்தாங்க. எடுத்ததில் மஞ்சள் காமாலை, கல்லீரல் வீக்கம் எல்லாமே இருந்தது. பிளட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 11.5 12 அந்த மாதிரி இருந்தது ஹீமோகுளோபின் லெவலு. அது ஓரளவுக்கு நார்மல் தான், ரொம்ப லோவாக 4 5ன்னு போனால் தான் நமக்கு பயம். அப்போ 11 12 அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பார்த்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். அப்போ எல்லா ஆர்கனுமே கொஞ்சம் பாதிப்பு. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு மேடம் கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், மேடம் இதுக்கு 15 நாள் தான் நான் எல்லாத்துக்கும் பத்தியம் வைப்பேன், 15ஆவது நாள் வெள்ளாட்டுக்கறி பத்தியம் நாங்கள் முறிப்போம்,
பஞ்சகாமாலைக்கு இதில் ஆர்கன் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பத்தியம் சேர்த்து வைப்போம், ஒரு மண்டலம் வைப்போம் அப்படின்னா என்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வெந்தண்ணி வெஞ்சோறு, அதாவது ரொம்ப சீரியஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வைக்கிற பத்தியம் வெந்தண்ணி வெஞ்சோறு. அப்படின்னா வெறும் மோர், அதாவது சாப்பாடு சூடாக வச்சு அதை ஆற வச்சு மோர், வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய் இந்த மாதிரி கொடுப்போம். இந்த வாழைத்தண்டு, வெள்ளை முள்ளங்கி, பீக்கங்காய், புடலங்காய், சொரக்காய் அதெல்லாம் உப்பு காரம் எதுவும் இல்லாமல் வேக வச்சு ஒரு பவுலில் கொடுக்கறது. இந்த மாதிரி தான், இந்த மாதிரி வைக்கலாம் மேம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கும் ஓகே, சங்கராவை எப்படியாவது சரி பண்ணி கொடுத்தா போதும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நானும் லிவர் டீடாக்ஸ்க்காக எடுக்கிறேன், இது யார் வேணால் சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. பச்சளை மூலிகையை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து 90 வயசு பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். சரி எடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே தான் எடுத்தாங்க. ஸோ மேடமும் சாரும் சேர்ந்து தான் 48 டேஸ் எடுத்தாங்க. 48 நாள் கழித்து நம்மக்கிட்ட வரும்போது கால் வீக்கம்லாம் இல்லை. அவங்க ஒரு 15 டேஸ்லேயே கால் வீக்கம் இல்லைன்னு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. கால் வீக்கம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது சாந்தி, யூரினில் மஞ்சள் இல்லை. அவருக்கு யூரின் போகும்போதும் கொஞ்சம் ப்ளீடிங் இருந்தது, டாய்லெட் போகும்போதும் கொஞ்சம் ப்ளீடிங் இருந்தது வரும்போது. அதெல்லாமே படிப்படியாக குறைஞ்சிருக்கு. நான் சொன்ன ஷூட்டெல்லாம் எங்கேயும் அனுப்பாதீங்க, வெளியில் போனால் வேறு மாதிரி உணவு இருக்கும். 2வது அவருக்கு ரெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாலட் மாதிரி கொடுப்பீங்க, யூரின் போவார், கொஞ்சம் நல்லாயிருக்கும். லிவருக்கு எப்பவுமே காசு பணம் அது இதுன்னு எதுவுமே கேட்காது. லிவருக்கு தேவை தூக்கம். நல்லா தூங்கினா அவர் ரெடி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சாந்தி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 48 நாள் அவர் வெளியவே விடலைங்க. அங்கே வீட்லேயே தான் வச்சு பார்த்துக்கிட்டாங்க. அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் மெடிசன் அனுப்புறது எல்லாமே மேடம் என்கிட்ட சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எப்படி கொடுக்கணும், அப்பப்போ டவுட் இருக்குது, இல்லை விக்கல் வருது, வேறு ஏதாவது தொந்தரவு எதுனாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். 48வது நாள் கரெக்டாக ஃபாலோஅப் வந்தாங்க. மார்ச் 15 வராங்க சார் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஏப்ரல் 28. அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஸ்கேன் பண்ணிவிட்டு அசைட்டிஸு சுத்தமாக இல்லைங்க, வயிற்றில் ஒரு சொட்டு நீர் இல்லை, கால் ஸ்வெல்லிங் இல்லை. அடுத்தது வந்து கல்லீரல் வீக்கமும், அவருக்கு பேரன்கைமல் லிவர் டிசீஸ், அதுவும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 18 இருந்த மாதிரி இருந்தது, சரியாக ஞாபகம் இல்லை, 18 to 18, அப்புறம் ஒரு 16 15 கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அசைட்டிஸ் இல்லை, ஸ்ப்ளினில் கம்ப்ளைண்ட், மண்ணீரலில் இல்லை, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுது, அசைட்டிஸ் இல்லை, யூரினரி பிளாடர் நல்லா ஒர்க் பண்ணுதுங்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். அந்த பேரன்கைமல் லிவர் டிசீஸ் போகிற வரைக்கும் பத்தியமாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இட்லி தோசை எல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னாங்க. அதெல்லாம் கொடுக்கலாங்க மேம், புளிச்சு போன மாவில் கொடுக்காம pH லெவல் அதிகமாக இருக்கிற உணவு கொடுக்கக்கூடாதுங்க. ஓகே, நீங்கள் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நாலேஜ் வந்தது? நீங்கள் ஒரு சித்த மருத்துவர், இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறீங்களா? இது ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு தெரியும்? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 28 இயர்ஸாக இதில் வந்து எனக்கு சர்வீஸ் தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். இது பாரம்பரிய வைத்தியம். நான் கேட்குறது வந்து அலோபதி இல்லை, நீங்கள் பாரம்பரிய சித்தா சொல்கிறீங்க. அலோபதியில் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பாங்க. எல்லாருமே இப்போ நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவம் பண்ணுறீங்களா இல்லை கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வைத்தியமே பண்ணுறேன். அது எப்படி இப்போ நம்மக்கிட்ட வரவங்க இப்போ எல்லாருமே கொண்டு வராங்க இல்லைங்களா, சித்தாவை நோக்கி வராங்க அப்படின்னாலும் எல்லாருமே பிளட் டெஸ்ட்டு, இன்னைக்கு வந்து ஸ்கேனு எல்லாமே கொண்டு வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சித்தா டாக்டர்ஸ் 4 பேர் இருக்காங்க. 2வது நம்ம 250 மெடிசன்ஸ்க்கு நம்ம ஆயுஷில் பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம். இப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இது எது கம்ப்ளைண்ட்டு, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கல்லீரல் தான். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 28 வருஷத்தில் ஒரு 5 பிரச்சனை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாமல் போகாது. ஆனால் ஃபஸ்ட்டு நாடி, நாங்கள் பார்த்து சொல்கிறது நாடி தான். அந்த நாடிக்கு மேலே இப்போ மேடமுக்கு நான் நாடி சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நான் ஒரு ஸ்கேன் எடுக்கிறேன், இப்போ நீ சொன்னதெல்லாம் அதில் வருதான்னு பார்க்குறேன்னு ஸ்கேன் பண்ணி தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நமக்கு என்ன ப்ராப்ளம் உள்ளே இருக்குது அப்படின்னு. சித்தானாலும் இன்றைக்கி எல்லாருமே பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வராங்க, ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் வராங்க. 2வது எல்லா ஹாஸ்பிட்டல் போயும் இதில் லிவருக்கான மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை, சப்போர்ட்டிங் மெடிசன்ஸ் மட்டும்தான். அலோபதியில் கல்லீரலுக்கு சப்போர்ட்டிங் மெடிசன்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா. சித்தாவில் பொறுத்த வரைக்கும் பச்சிலை மூலிகை கொடுப்போம், 5 வகையான பச்சிலை. அது என்ன பண்ணும், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கிட்னி இது எல்லாத்தையுமே டீடாக்ஸ் பண்ணும்.
உங்கள் கல்லீரல் சுத்தப்படுத்தப்படும் போது 800 என்சைம்ஸ் நம்ம உடம்புல சுரக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே டீடாக்ஸ் ஆகும், எல்லாமே புதுசாக ரெஃப்ரெஷ் ஆகும். சரி, எப்போ எதனால் செத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக மறுபடியும் ஆல்கஹால் அவர் எடுத்துக்கிட்டாரா அப்படின்ற கேள்வி இருக்குது. 4 பேர் குடிச்சுன்றாங்க, இதெல்லாம் உண்மையா? அவங்க மனைவி என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? இல்லை, அவங்கள நான் போய் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ரெகுலராக ஷூட் போனார் அப்படின்னு தான் சொல்லி. ரெகுலராக ஷூட் போகிறதுக்கும் இறக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது. முந்தா நாள் தான் நான் போனேன் நைட்டு. போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன தான் மேம் ஆச்சு, அந்த இறந்த பிளட் வாமிட்டிங் வந்து மயக்கம் போட்டு விழுந்தார் இல்லைங்களா, அப்போவே எங்களுக்கு கால் பண்ணாங்க. ஏன்னா முதல்லையும் அதே ஸ்டேஜில் தான் எங்ககிட்ட வந்தார். அப்போ கான்சியஸில் இருந்தார். அதாவது அப்பவும் ப்ளீடிங், இன்னர் ப்ளீடிங் இருந்தது, யூரினில் ரத்தம் போச்சு, மஞ்சள் காமால் சேம் தான். ஆனால் கான்சியஸ் இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்க அவங்க கால் பண்ணி? அவங்க நான் நேரில் தானே, அவங்க காலையில் மயக்கம் போட்டு விழுந்த போது கேட்குறீங்க. காலையில் 4:30 மணிக்கு எங்களுக்கு கால், இந்த மாதிரி சேம் கம்ப்ளைண்ட், இதே மாதிரி மயக்கம் போட்டு ஷூட்டிங்லேயே விழுந்துட்டாரு, நாங்கள் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறோம். பக்கத்தில் ஏதோ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, சொல்லுங்கள், பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாந்தி. ரொம்ப அழுதாங்க. பிரச்சனையை விளக்குற நிலமையில அவங்க இல்லை. என்னால் கேட்கவும் முடியல. இந்த ஒரு தடவை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துரு சாந்தி அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, ஆமாம், என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா முதல்லையும் அதே ஸ்டேஜில் தானே எங்ககிட்ட வந்தார். அப்போ சொல்லும்போது எங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன், அந்த ஆரஞ்சு கலர் கேப்சூல்லாம் கொடுப்பியே, அதை கொடுத்து ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுவியே, அதெல்லாம் ஏதாவது தரியா அப்படின்னு. இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு சார் கான்சியஸில் வரட்டும், நார்மல் வரட்டும், என்ன பிரச்சனைன்னு அங்கே தெரியல. அவர் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. நான் இந்த தடவை 248 நாள் பத்தியம் வைக்கலாம். ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வெளியில் எங்கேயுமே அனுப்பாதீங்க. அவங்க எதனால், ஆல்கஹாலா இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டா, அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லலை. அவங்க சொல்கிற நிலைமையிலையும் அவங்க இல்லை. இப்போ நான் கண்டோலன்ஸ் போகும்போது பேசினேன். இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணாங்க. அப்டேட்லேயே தான் இருப்பாங்க. என்ன சொன்னாங்க, எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி கால் பண்ணாங்க. இந்த மாதிரி என்னை ரூமில் அடைச்சிட்டாங்க, ஒரு 9:30 இருக்கும், என்னை ரூமில் அடைச்சிட்டாங்க சாந்தி, இன்னும் சங்கராவுக்கு 1 மணி நேரம் டைம் வச்சுட்டாங்க. ஐயோ, நான் எப்படி காப்பாற்றிடுவேன்னு நினச்சிட்டேன்ட்டு பயங்கரமாக கத்தினாங்க. அப்புறம் எங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிங்க மேம், நாங்கள் வரோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் வரோம், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, நாங்களும் வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் பேசிட்டு வெளியில் வரும்போதே டிவியில் போட்டாங்க அவர் இறந்துட்டாருன்னு. மேடத்துக்கு லேட்டாக சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஓகே, இப்போது ஒருத்தருக்கு இன்னர் ப்ளீடிங் நடக்குதுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால் சித்த மருத்துவத்தில் எப்படி அதை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, எப்படி பண்ண முடியாது, சாத்தியமா? இன்னர் ப்ளீடிங் வந்து வருது அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரெஷரான உணவுகளை முதல்ல நிறுத்துகிறோம். அதாவது இட்லி தோசை கொடுப்பாங்க. இப்போ காய்ச்சல் வருது அப்படின்னா, இன்றைக்கி வந்து உள்ளுக்குள்ளே கல்லீரலில் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரி பற்றி இருக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. கல்லீரலில் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான உணவு வந்து வெறும் தண்ணி, உப்பு காரம் புளி இல்லாமல் வெறும் மோர் சோறு 15 நாள் அப்படி சாப்பிட்டோம்னா கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் குறையும். லிவருக்கு போகிற ப்ரெஷர் குறையும். 15 நாள் உயிரோட இருப்பாரா இன்னர் ப்ளீடிங் நடக்கும்போது? இன்னர் ப்ளீடிங் நம்ம ப்ரெஷரான உணவுகளை கொடுக்கறத குறைக்கும் போதே குறைஞ்சிருமே. pH லெவல் அதிகமாக இருக்கிற உணவு கொடுக்கக்கூடாது. அது எதுன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், புளி, உப்பு, கடலெண்ணெய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், அவரைக்காய், கொத்தவரங்காய், இதெல்லாமே pH வாயு நிறைந்த உணவு. வாயு பொருள் உள்ளே கொடுத்தோம்னா இன்னும் ஹை ப்ரெஷர் ஆகும். வாயு நம்ம உடம்புல அதிகப்படியாக போகும். அப்போ போகும்போது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளே இன்னர் ப்ளீடிங் கொப்புளிக்கும். கல்லீரல் வந்து வேகமாக ப்ரெஷராக போகும். இன்றைக்கி நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள், அதுக்கு மெயின் ரீசன் வாயு தான். வாயு ஒவ்வொரு இடத்துல உட்கார இடத்த பொறுத்து அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். இப்போ பித்தப்பையில் போய் வாயுவும் கொழுப்பும் உட்காந்துதுன்னா பித்தப்பை கொழுப்பு கட்டி. அதுவே வந்து கிட்னியில் கல்லோட போய் உட்காந்தா கிட்னி கல். அதுவே நமக்கு லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரியில் போய் உட்காருது, லெஃப்ட் ஓவரி ரைட் ஓவரியில் நீர் கட்டி. அந்த வாயு போய் அபான வாயு உட்கார்ற இடத்த பொறுத்து மாறுபடும். அப்போ வாயு பொருளை நாங்கள் ஃபுல்லாக நிறுத்திடுறோம். வெறும் மோர் சாதம், வயிற்றுக்கு இதமான உணவு அப்படி கொடுக்கும்போது ப்ரெஷர் லெவல் குறையுது இல்லைங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் நிற்கிது. பச்சிலை மூலிகையும் கொடுக்குறோம், கூட மருந்துகளும் கொடுக்குறோம்ல.
ஓகே, நீங்கள் ஒரு கேப்சூல் கொடுத்தேன்னு சொல்கிறீங்களா, ஆரஞ்சு கலர் கேப்சூல் இன்னர் ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறது, அது என்ன அவங்க சொன்னாங்கல்ல இப்போது, அப்போ நீங்கள் டேப்லெட்ஸும் யூஸ் பண்ணுறீங்களான்னு? அதாவது டேப்லெட்ஸ் இல்லை, எங்களோட மூலிகைகளே நாங்கள் கேப்சூலில் ஃபில் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஓகேங்களா. அந்த மூலிகைகள் வந்து உள்ளே கொடுக்கும்போது அது அப்படியே இப்போ பைல்ஸ் வந்து ப்ளீடிங் வருது இல்லை, அவங்கெல்லாம் வரும்போது அந்த பைல்ஸ்க்கு கொடுக்குற மாத்திரை இருக்குல்ல, அதை தான் கொடுப்போம் நாங்கள். அந்த கேப்சூல்குள்ளே இருக்கிற மூலிகைகள் தான் அதை போய் அரெஸ்ட் பண்ணோம். கூட உணவு பத்தியும் ரொம்ப முக்கியம். இங்கே இவர் இறப்புக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவரோட இறப்புக்கு காரணம் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ். ஓகே, ஒர்க் டென்ஷன் அதிகம், ப்ளஸ் வந்து அவருக்கு தூக்கம் இல்லை. நிறைய பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர், கூலிங் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருப்பார். காரில் வச்சு குடிச்சிட்டே இருந்ததை பார்த்துருக்கேன். லிவர் கம்ப்ளைண்ட் இருக்கிற யாரும் கூலிங் வாட்டர் எடுக்கக்கூடாது. மற்றபடி அங்கே என்ன நடந்ததுன்னு அவங்க ஃபேமிலி சொல்லாமல் நமக்கு தெரியாத விஷயத்த நம்ம சொல்லவும் முடியாது. நான் அவங்கக்கிட்ட கேட்குற நிலமையில அவங்க இல்லை. 2 தடவை நான் மீட் பண்ணும்போதும். இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க, வந்தார், ட்ரீட்மெண்ட் எடுத்தார், சரியாயிட்டாருன்னு. இதுக்கு முன்னவே ஒரு டிரான்ஸ்மிஷன் மாதிரி நடந்தது, உடல் எடையெல்லாம் ரொம்ப குறைச்சாரு. அப்போ எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தார்? அப்போ எங்கே அந்த ட்ரீட்மெண்ட் ஹிஸ்ட்ரி உங்ககிட்ட சொல்லி இல்லை அந்த நீங்கள் கேட்டிருக்கணும்ல, இதுக்கு முன்னாடி அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த ஹிஸ்ட்ரி கேட்காம நீங்கள் எப்படி மருத்துவம் பண்ணீங்க? அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்கு ஃபுல்லாக ஃபைல் கொண்டு வந்தாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, அந்த ரோபோ சங்கர் மனைவி தான், நக்கீரன் கோபால் வந்து ஒரு இடத்துல எங்களை வந்து சித்த மருத்துவம் சொல்லி அனுப்பிச்சி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்கள் புருஷனை உயிரை காப்பாற்றணும். இப்போ அவங்களும் ஏற்கனவே ஒரு வேற இடத்துல போய் பார்த்துருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரி கேட்காம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? நான் கேட்டேன், அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லாம இல்லை, பேர் சொல்லலை. 4 வருஷமா அவரை வச்சிருக்கிறதே சித்தா தான். எல்லா ஹாஸ்பிட்டலுமே அவங்க சித்தாவை நோக்கி தான் போகிறாங்க, வேற எங்கேயுமே போகல. அவங்க சொல்கிறது ஒரே வார்த்தை என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் என் புருஷனை காப்பாற்றி கொடு, அவ்வளோ. அவங்க என்கிட்ட சொல்கிற வார்த்தையே அதுதான். எதனால் என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ ஆச்சு அப்படின்னா, என்கிட்ட வரும்போதும் ஆல்கஹால் தான், ஓவர் ஆல்கஹால் தான். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் ஆல்கஹால் அருந்திட்டு தான் உங்ககிட்ட மருத்துவத்துக்கு வராங்க? எங்ககிட்ட வரும்போது அவர் ஆல்கஹால்னால தான் அவ்வளோ பிரச்சனை, இல்லைன்னா இவ்வளோ இஷ்யூஸ் வராது. அதுதாங்க இப்போ கேள்வி. ட்ரீட்மெண்ட்டை எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் குடிச்சாரா ரோபோ சங்கர் அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாரும் முன்வைக்கிறாங்க. நானும் அதை தான் கேட்குறேன். அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உடல் எடையெல்லாம் குறைச்சி ரொம்ப நாள் குடிக்காமல் இருந்து நல்ல பேட்டிலாம் நிறைய சொல்லியிருந்தார். எனக்கு வந்து டாஸ்மார்க்கை பார்க்கும்போது ஐயோ இதுக்காக நம்ம குடித்தோம், வாந்தி வராமல் இருந்துச்சுன்னா பல விஷயங்கள் சொன்னார். மறுபடியும் குடிச்சிட்டு தான் அவங்ககிட்ட வந்திருக்காரு. என்கிட்ட வரும்போது ஆல்கஹால் எடுத்ததுனால முடிஞ்ச வரைக்கும் என் புருஷனை காப்பாற்றி கொடு, அவ்வளோ. அவங்க என்கிட்ட சொல்கிற வார்த்தையே அதுதான். எதனால் என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ ஆச்சு அப்படின்னா, என்கிட்ட வரும்போதும் ஆல்கஹால் தான், ஓவர் ஆல்கஹால் தான். மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மெடிசனையே கொடுத்தோம். இல்லைன்னா எங்கள் பச்சளையை கொடுக்க மாட்டோம், ஏன்னா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் அதை கொடுக்கறது இல்லைங்க. பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சித்த மருத்துவம் முன்வைக்கிறாங்க, உங்கள் மேலேயும் பல பேர் முன் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சித்த மருத்துவத்தால் தான் வந்து ரோபோ சங்கர் இறந்தார், ஹாஸ்பிட்டல் போயிருந்தால் உயிர் பழிச்சிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது நாங்கள் ஒரு ஏப்ரல் 28 அவரை காப்பாற்றி வெளியில் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அவங்க ஃபேமிலி தான் சொல்லணும். இது ஆல்கஹால் திரும்ப எடுத்தாரா, வேறு என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதை தெரியாமல் சொல்லக்கூடாதுங்களே. அப்படி அவங்க எங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் இந்த மாதிரி. ஏன்னா நாங்கள் கடைசியாக மெடிசன்ஸ் கொடுத்து அனுப்பும்போது சொன்ன அட்வைஸ் என்னென்னா, திரும்ப ஆல்கஹால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அனுப்பிச்சோம். எடுத்தால் நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அதெல்லாம் நாங்கள் சொல்லி தான் அனுப்பிச்சோம் அட்வைஸாக. எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது, இவர் இதனால தான் இறந்தாரா அதனால தான் இறந்தாங்க, பல்வேறு கேள்வி இருக்குது. எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் கூட வந்து ஆல்கஹால் குடித்தோம், நான் வந்து கூட ஷூட் போனேன், அவர் குடிச்சிக்கிட்டே தான் இருந்தார், நிறைய யூடியூப்பில் போடுறாங்க. இதை வந்து நாங்கள் அதை ஒத்துக்கக்கூடாது. ஏன்னா என்னோடய வேலை ஏப்ரல் 28 முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஏன் இதுக்கு விளக்கம் கொடுக்க வந்திருக்கேன்னா, சித்தால நாங்கள் அவரை காப்பாற்றி தான் கொடுத்தோம். சித்த மருத்துவத்தின் மீதான நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்து கண்டிப்பாக அந்த ஒரே காரணத்துக்காக தான். ஏன்னா இப்போ நான் வந்துட்டேன், இவ்வளோ நாள் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். இப்போ நாங்கள் இன்னொரு கேள்வியும் முன் வைக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஒரு MBBS படித்த டாக்டர்கிட்ட காமிச்சு, இது உண்மை, இது சரி, இவங்க சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்லி ஒரு கிராஸ் செக் பண்ணலாமா? தாராளமாக. அப்படி சப்போஸ் இல்லைன்னு அது இவங்க சொன்னது பொய்ன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம்?
அவங்க சொன்னது பொய்ன்னா பேஷண்ட்டை நான் ரெக்கவர் பண்ணி தான் நினச்சேன். இது எப்படி பொய் ஆகும்? ரிப்போர்ட் தான் அவங்ககிட்டயே இருக்கு. நான் என்னுடைய விஷயத்த சொல்லலை, நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு சப்போஸ் இவங்க தவறாக பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணலான்றத கேள்வி. இதில் பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பிஸ்னஸ்க்காக சொல்லலாம். என்ன பிஸ்னஸ் இதில்? அவரை காப்பாற்றி விட்டது பிஸ்னஸா? இப்போ இறந்துருக்காருன்றத இப்போ கேள்வி. இறந்துருக்காருன்னா ஏப்ரல் 28 நான் அவரை காப்பாற்றி கொடுத்துட்டேன். அதுலேருந்து இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்தில் நடுவில் என்ன நடந்தது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு மனுஷன் குடிச்சானா இல்லையான்னு நம்ம தெரியாமல் எப்படி சொல்கிறது? குடிச்சு தான் இறப்பாங்கன்னா யார் குடிப்பா முதல்ல? இல்லை, அந்த பயம் போயிடுச்சு அவருக்கு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. உயிர் மீது ஒரு பயம் இருக்கும். அவரே சில விஷயங்கள்ல பேட்டியில் சொல்லியிருக்காரு, உயிர் மீது பயம் இருந்தும் நான் எனக்கு அதில் விருப்பமே இல்லைன்னு சொல்லி மறுபடியும் ஒருத்தன் குடிப்பானான்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க வீட்டில் அலோவ் பண்ணுவாங்களா? கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் வந்து ஒரு சிரத்தை எடுத்து காப்பாற்றிருக்காங்க. எப்படி அது? கண்டிப்பாக இல்லை மேடம் வந்து எல்லா ஊருக்குமே போனாங்க. கடைசியாக அந்த ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் கூட போகலை. இப்போ நான் கன்லோன்ஸ் போனேன் இல்லைங்களா, அப்போ நான் கேட்டேன், நான் அப்போ மட்டும் கூட போகல சாந்தி. ஏன்னா எப்பவுமே சிங்கப்பூருக்கு கூட போனாங்க, கோயம்புத்தூர் போனாங்க. அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இப்படி இருக்குது, கொஞ்சம் கிடினஸ் இருக்குது, ஏதாவது உடம்பு சரியில்லை, ஃபீவர் இருக்குது, இதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை அப்படியெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நான் கன்லோன்ஸ் போகும்போது என்ன தான் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். நீங்கள் சொல்லாமல் எங்களுக்கு தெரியாது மேம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா, கடைசியாக ஸ்ரீலங்கா டிக்கெட் போட்டுட்டு தான் எங்கிட்ட வந்து சொன்னார். இதுக்கு மட்டும்தான் நானும் போகலை, மருமகனும் போகலை, பாப்பாவும் போகலை, அவர் ஒருத்தரே போனார், என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி தான் அழுதாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்க. அவங்க சொன்னால் தான் நான் சொல்ல முடியும். எனக்கான விளக்கம் இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன்? அவருக்கு பச்சளை கை கொடுக்கவில்லையா, இல்லை சித்தா தான் அவரை கொன்றுச்சு. 4 வருஷமாக அவங்களும் சித்தா ட்ரீட்மெண்ட் இதே சென்னையில் தான் எடுத்திருக்காங்க. நேம் என்கிட்ட சொல்லலை. பூவரசி ஏதோ மலர் கிளினிக் இந்த மாதிரி ஏதோ பேர்லாம் ஒரு 2-3 கிளினிக் சொன்னாங்க. எனக்கு தெரியல யார் யாருன்னு. ஆனால் அவரை ஒரு 4-5 வருஷமாகவே மேக்சிமம் அவருக்கு சித்தா தான் காப்பாத்துச்சு. இப்போது என்ன நடந்துச்சு, ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததுன்னு ஒன்றா அவர் வந்து சொல்லணும், இல்லைன்னா அவர் கூட போனவங்க நமக்கான விளக்கத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்கள், சித்த மருத்துவம் செய்யக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்களா, இல்லை பணம் சம்பாதிக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு மனசாட்சியோடு சொல்லுங்கள். அதாவது சித்த மருத்துவம் அப்படிங்கிறது எங்களது 200 வருஷம் பழைய வைத்தியசாலை. பிறந்த குழந்தையிலேருந்து 90 வயசு பெரியவங்க வரைக்கும் ஃபஸ்ட்டு மஞ்சள் காமாலை. அதுக்கப்புறம் இல்லை, பொதுவாகவே சித்த மருத்துவம் அப்படின்னா கண்டறிஞ்சு முறையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை பண்ண முடியும். இதில் பெரிய அளவில் ஒன்றும் பெரிய அலோபதி டாக்டரே படிக்காம ஊசி போடுறாங்க, மருத்துவம் பார்க்குறாங்க, அந்த மாதிரி தான் இதுவும் இல்லை. இதில் சம்பாதிக்க முடியாதுங்க. ஒரு மூலிகை உங்களுக்கு என்ன 200 ரூபா இல்லை 300 ரூபா, அந்த என்னோட பச்சளை மூலிகை 500 ரூபா. இதில் போய் நம்ம என்ன சம்பாதிக்க முடியும்? தெரிஞ்சால் மட்டும்தான் சித்த மருத்துவத்தை பயன்படுத்த முடியும். அதே அலோபதினா காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, வாந்திக்கு 4 மருந்து தான். அவங்க யார் வேணால் போடலாம். ஆனால் சித்தாவை பொறுத்த வரைக்கும் முறையாக தெரிஞ்சுக்காமல் பண்ண முடியாது. ஒரு மூலிகையை இன்னொரு மூலிகை கூட சேர்க்கும்போது அதற்கான புடம் போடுற சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மணி நேரம் இப்படி அரைக்கணும். ஆள் மாற்றி மாற்றி அரைச்சி புடம் போட்டு மருந்து எடுத்து அரிசி எடை அளவு கொடுப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் இன்னொரு மூலிகை கூட சேர்க்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சிக்காமல் சேர்க்க முடியாது. இதை படிக்காமையோ இல்லை இதை பற்றின அறிவு இல்லாமையோ ஒரு பாரம்பரியத்திலேருந்து வராமையோ இதை எடுத்தோன்னே யாரும் செய்ய முடியாதுங்க. பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக ரோபோ சங்கருடைய மருத்துவம், அவர் கூட பண்ண ட்ராவல் பற்றி ரொம்ப விளக்கமாக எங்களுக்கு தெரிவித்தமைக்கு நன்றி. வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.